Hello friends, welcome to Easy Cook Samil. Today recipe chapati paneer tikka roll. ரொம்ப புரோட்டீன் ரிச்சான ஹெல்த்தியான ரெசிபி. சாப்பிடும்போது அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்தனா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிக்கிறதா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் தண்ணி மொத்தமாக ஊற்றி பிசையாதீங்க. இந்த மாதிரி சாஃப்டாக ஆகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தால் தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்துடும். இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாமே சின்ன சின்ன ரவுண்டாக எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அதுலேருந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி மாவு தேய்க்கிறோமோ அதே மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பத்தை ஏற்ற மாதிரி தின்னாகவும் திக்காகவும் நீங்கள் அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு தவா வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நம்ம சப்பாத்தி 2 சைடும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுத்து வச்ச பிறகு இதுக்கு பன்னீர் டிக்கா நம்ம பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு தயிர், கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், கொஞ்சம் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் க்யூப்ஸ் இதில் சேர்த்து எல்லா மசாலையும் ஸ்ப்ரெட் ஆன வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து இது ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பன்னீரில் மசாலா போட்டு வச்சா இன்னும் நல்லா ஊறி கிடைக்கும். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்து வச்ச பன்னீர் எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் போட்டு 2 சைடும் நல்லா ஓரளவுக்கு குக் ஆன வரைக்கும் மேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் குடமிளகாவும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். கேபேஜு, உருளைக்கிழங்கு, கேரட்டு அந்த மாதிரிலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் இதோடு சேர்த்தானா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வெங்காயம் குடமிளகா மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸு நல்லா வேக வைக்க போகிறேன். ஒரு மூடியை போட்டு வேக வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும் இடையில, இல்லைன்னா பேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்லா வெந்திருக்கு வெஜிடபிள்ஸும் பன்னீர் எல்லாமே. இப்போ சாஸை சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸு 2 ஸ்பூன் அளவுக்கும், சில்லி சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கும், ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தியில் நம்ம ரோல் பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிடும் இந்த வேலை. ஒரு சப்பாத்தி ரோல் பண்ணி கொடுக்க மாதிரி இருந்தோன்னா நமக்கு கெச்சப் மட்டும் போதும், சைட் டிஷ் நமக்கு செய்யணும் அவசியம் வராது. இப்போ அதெல்லாமே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இருந்தோன்னா நீங்கள் பின் பண்ணி வச்சோன்னா இதெல்லாமே கீழே கொட்டாமல் அழகாக நீட்டாக இருக்கும் இந்த ரோலு. நான் இப்போ இது மாதிரி பண்ணி ரெடி பண்ணி பசங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்க இருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.